அவளை நான் வந்து கட்டித்தாரேன்னு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு அந்த திருமணம் இது வந்து முடிஞ்சு மறுநாள் காலைல பார்க்கும்போது லேகாவை தான் அவர் வந்து திருமணம் பண்ணியிருப்பார். மாமா வந்து ஏமாத்திடுவார். அப்போ வந்து லேகாக்கும் யாக்கோபுக்கும் வரிசையாக குமாரர்கள் பிறப்பாங்க. யாக்கோபுக்கு வந்து லேகாவை வந்து பிடிக்காது. அப்படின்னு தான் வந்து ராக்கேல தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவர் மாமா சொல்லுவார், நீ திருப்பி 7 வருஷம் எனக்கு நீ வந்து வேலை பார்க்கணும், அப்போ தான் நான் அவளை திருமணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது யாக்கோபுக்கும் லேகாவுக்கும் வரிசையாக குழந்தைகள் பிறக்கிறாங்க. முதல்ல ஒரு பையன், அதுக்கப்புறம் 1, 2, 3. அது வரைக்கும் அவள் வந்து ரொம்ப எதிர்பார்த்திருப்பா, கணவரோட கண் வந்து நம்ம மேலே பார்க்கலையே, நம்ம மேலே அந்த அன்பு இல்லையே, அந்த கணவரோட அன்புக்கு ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருப்பா. அவரோட இது எல்லாமே தங்கச்சி மேலேயே தான் இருக்கும். நான் அவரோட தப்பு இல்லை, அவர் விரும்பினது தங்கச்சியை தான். நான் அப்பா பார்த்து மாற்றி இது பண்ணனால, ஆனால் அவர் வந்து ரொம்ப அவள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பா, அப்பாட்ட கணவன் கண் நம்ம மேலே இல்லையேன்னு சொல்லி. இப்போ 4வது பிள்ளை வந்து பிறக்கும் போது அவள் என்ன பண்ணுவான்னா, நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்பா சொல்லி அந்த பையனுக்கு வந்து யூதான்னு சொல்லி பேர் வைப்பான். அது வரைக்கும் ஆனால் தேவன் அவர் மேலே ரொம்ப உண்மையாக இருந்தார். அவர் எப்போதுமே உண்மை உள்ளவர் தானே. அவர் நன்மை செய்கிறோம், நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார், என்றென்றைக்கும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவள் பார்க்கல, அவள் கண் அவரை பார்க்கல, ஆனால் அவர் வந்து அவளை பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். அவளுக்கு வரிசையாக குழந்தைகள் பாக்கியத்தை கொடுத்தாரு. அந்த 4வது பிள்ளை யூதான்னு பேர் வச்சோன்னே அந்த இங்கே கடைசியில் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மத்தேயுவில் பார்க்கும்போது இயேசுவோட வம்ச வரலாறு பார்க்கும்போது இயேசு வர்றது அந்த யூதா கோத்திரத்துல தான். அவர் எவ்வளோ உண்மை உள்ள அவ கண் என்னைக்கு தன் கணவன் மேல இருந்து தேவனை நோக்கி பார்த்து நான் கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன்னு சொன்னாலோ, அந்த நேரம் அந்த பிள்ளைக்கு அந்த யூதான் பேர் வைக்கிற நேரம் அந்த இயேசு இந்த ரட்சகர் இந்த பூமிக்கு வர பிறந்தவர் அந்த கோத்திரத்துல பிறக்கிறதுக்குள்ள திட்டம் அவர் வந்து வச்சிருந்தாரு. இந்த நேரத்திலும் இந்த வாரத்துல 6 நாள் எல்லாம் முடிஞ்சு நம்ம வாழ்க்கையில எல்லாம் சந்திச்சுட்டு இந்த நேரத்துல வந்து நம்ம இங்க அமர்ந்திருப்போம். எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துருப்போம், நல்லது பார்த்துருப்போம், எல்லாமே நடந்திருப்போம். இந்த இடத்துல வந்து தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம மனசை அவர்கிட்ட ஒப்படைப்போம். எதையோ தேவன் செய்ய தொடங்கிட்டாரு. அது என்னன்னு நமக்கு இப்போ விளங்காட்டியும் we know that God's glory attracts people. தேவனுடைய மகிமை ஜனங்களை ஈர்த்தெடுக்கும் இல்லையா? அதுதான் நடந்துட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையிலையும் சரி, உலகத்திலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி, your life's greatest enemy, உங்களுடைய வாழ்க்கையின் பெரிய எதிரி இஸ் ஃபெமிலியாரிட்டி. ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பழக்கப்பட்டுறது. வீட்டில் அநேக நேரம் பார்க்கலாம், ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் வைஃப்ஸ் யூ சோ ஃபெமிலியர் வித் ஈச் அதர் இல்லையா? ரொம்ப வீட்டில் புருஷன் பொண்டாட்டி பார்க்கலாம், ரொம்ப ஒருத்தர் ரொம்ப they so familiar. ஆமா, அந்த ஃபெமிலியாரிட்டியில் தட்ஸ் யுவர் நம்பர் 1 enemy. உங்களுடைய உங்க முதல் எதிரியே அதுதான். அது வந்து உங்களை ரொம்ப பழக்கப்பட்டேன்னா, இவர் உள்ளுக்கு இருக்க பொக்கிஷத்தை என்னால் பார்க்க முடியாம நல்லா பழகணும். ஆனால் you understand, you must have a healthy relationship but not familiarity. நம்ம எப்பவுமே ஒரு மனுஷன் இப்படி தான் ஃபெமிலியர் ஆயிட்டோம்னா இவ்வளோதான் அந்த மனுஷன் முடிவு பண்ணிடுவோம். அவனும் மாறலான்ற அந்த இடத்தை கொடுக்கவே மாட்டோம் இல்லையா? நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, தேவன் உங்க மத்தியில் செய்கிற காரியங்களுக்கு நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க, நல்ல ஒரு வார்த்தையை கேட்குறீங்க, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றீங்க, பரவாயில்ல. அத்தனை பேரும் டென்ஷன்.
இவர் டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டோம்னா தேவனை நீங்க ருசிக்கிற விதத்துல, நீங்க தேவனை அனுபவிக்கிற விதத்துல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கிற மாற்றங்கள்ல இல்லையா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது நீங்க இப்போ இல்லை இல்லையா, அது உங்களுக்கே தெரியுது இல்லை. ஏன் போன வருஷம் இருந்தது கூட மாற்றம் நடந்துட்டே இருக்கு இல்லையா. அதை ரொம்ப பழக்கப்பட்டுறக்கூடாது. அடுத்து இங்கே தனுஷனோட ஃபோன் தான் இங்கேருந்து பறக்கும், அமைதியாக இருங்க. அங்கே போய் வேணா பக்கத்தில் போய் பாசமாக அவங்களுக்கு ஒரு இடத்த காட்டி விளையாடுங்கடான்னு திரும்பி திரும்பி பார்த்தா ஏதாவது நடக்குமா? இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான வழியில் தேவன் நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, உலகம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னு யாராவது வாசிச்சு பார்த்துறீங்களா? I just have half an hour. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படிப்பட்ட உலகமா இருந்துச்சுன்னு யாராவது வாசிச்சிருக்கீங்களா? சரித்திரம் யாருமே வாசிச்சது இல்லையா? நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? அப்ப அந்த காலம், அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி காலகட்டமும் சரி, அதுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய சிவிலைசேஷன்ஸ். சிவிலைசேஷன் என்னது? What is civilization? Father. Tomorrow morning I'll be preaching in English. எவ்வளோ பெரிய ஒரு நாகரிகம் இல்லை. சிவிலைசேஷன்றது இந்த சொசைட்டி, இந்த நாகரிகமா, சமூகம் நாகரிகம் அதெல்லாம் இருந்துச்சு. இப்ப எப்படி இங்க ஒரு சிவிலைசேஷன் அதே மாதிரி இருந்துச்சு. இந்த ஆனா அந்த காலகட்டத்தை வாசிக்கும் போது பயங்கர, இட் லுக்ஸ் வெரி விக்கட், ரொம்ப கொடூரமா இருக்கும் அதை வாசிக்கும் போது. இன்னைக்கும் சில செய்திகளை வாசிக்கும் போது அப்படிதான் தோணுது. அந்த காலத்துல குழந்தைகளை நரபலியா it was an acceptable, அதாவது ஒளிஞ்சு மறைஞ்சலாம் இல்ல. that was their அவங்களுடைய ரிலிஜனோ, அவங்க மதமோ இல்ல கலாச்சாரமோ, அவங்க ட்ரெடிஷன்ஸே அப்படிதான். அந்த காலத்துல வாசிக்கும் போது பெண்களுக்கு அங்க ஒரு இடமே, வெறும் பெண்கள் இருந்ததே, அவங்க பெண்களை பார்த்ததே வெறும் அந்த அவங்களுடைய their perverse minds. அது எப்படி சொல்ல, அந்த வார்த்தைக்கு இப்ப நான் அர்த்தம் கண்டுபிடிக்கிறேன். ஆனா அதுதான் உலகமா இருந்தது. அது எல்லாமே it was accepted. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள, அதுக்கு எதிராக யாரும் ஒன்னும் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் ஒன்னும் இருக்கல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி
ரோம ராஜ்யம்னு ஒன்று இருந்தது. அந்த ரோம ராஜ்யத்தை வாசிச்சிங்கன்னா பயந்துருவீங்க. அதுல இருந்த அதை 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 ஆண்ட ராஜாக்கள், அதை ஆண்ட ராஜாக்கள், அவங்க வாழ்க்கை, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை தூக்கி போட்டுரும். அதுல ஒருத்தன் இருந்தான் ரொம்ப மோசமானவன். அவன் நைட்ல நடக்கிறதுக்கு மனுஷங்களை கட்டி போட்டு எரிப்பானா. நைட்ல அவன் கார்டன்ல நடக்கிறதுக்கு அவனுக்கு வெளிச்சம் வேணும்னு கட்டி போட்டு எரிப்பானா. உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றது? 6-7 வயசு பெண்கள் எல்லாத்தையும் சும்மா அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அந்த ஆபிரகாமுடைய காலத்தில் யோசிச்சு பார்த்துறீங்களா? ஏப்ரஹாம்ஸ் டைம், மெசபடேமியன், அந்த அதுல மெசபடேமியன் ஹிஸ்டரி கலந்துருக்கு. அதெல்லாம் நீங்க பிரிச்சு வாசிக்க உங்களுக்கு விளங்குச்சுன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அந்த காலத்துல லோத்தினுடைய வாழ்க்கையை வாசிச்சு பார்த்துருக்கீங்களா? வாசிச்சிருக்கீங்களா வேதத்துல? மக்கள் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம அதை ஹவ் விக்கட் நம்ம இப்ப பார்க்கிறோம்ல, அப்படி அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அந்த அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் கிறிஸ்துன்னு ஒருத்தர் உள்ளுக்கு வராரு. For centuries they've been living that way. எல்லா கோயில்லையும் இன்னைக்கு அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். கோயில், அந்த காலத்துல அத்தனை கோயில்களுக்கும் கோயில் பெண்கள்னு வச்சிருந்தாங்க. ஆமா, தேவதாசிகள். It was very common. அந்த மாதிரி ஒரு நேரத்துல கிறிஸ்தவம்ன்ற ஒரு விஷயம் உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தையே it revolutionized the world. கிறிஸ்தவம்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்தையே ஒரு புரட்சி ஒன்று பண்ணுச்சு பாருங்க. அந்த காலகட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசு வந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்க பார்த்தா இயேசு சொல்றாரு, blessed are the poor in spirit. நீ ஏன் உன்னை பெருசா என்னடா பண்றீங்க? blessed are the poor, என்னது தமிழ்ல என்னது? ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கிய. It just doesn't make sense. எல்லாம் யுத்தம் போயிட்டு இருக்காங்க. இவர் வந்து சொல்றாரு, blessed are the peacemakers. என்னது? சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவன் பாக்கியவான். அந்த காலத்துல அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் யுத்தம், இந்த தேசத்தை பிடிக்கணும், அந்த தேசத்தை இவனை அழிக்கணும், அவன் தங்கத்தை எடுக்கணும். வந்து சொல்ற blessed are the peacemakers. What a revolution. என்ன ஒரு புரட்சி யோசிச்சு பாருங்க. அந்த புரட்சி இப்ப இயேசு பேசின விஷயங்கள், இயேசுக்கு அப்புறம் பவுல் எழுதின நிருபங்கள் உலகமெல்லாம் போகுது. எல்லாமே மாறுது. What a strange thing. What a strange thing இல்லையா? என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. எப்படி எல்லாம் மாறுச்சு? சொல்லுங்களேன். பயங்கரமா அங்க யாரோ பிஸ்கட் தின்னுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? முழுச்சாச்சும் கேட்குற மாதிரி.
ஒரு நிமிஷம், ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. We have to find that. Praise you, Jesus. Praise you, Jesus. நான் எழுதி வச்ச ஒரு, உங்களுக்கு இன்னைக்கு கட்டாயம் சொல்லணும் எழுதி வச்ச ஒரு விஷயத்தை காண, எங்கே எழுதி வச்சேன்னு நான் வீட்டுக்கு போய் தான் தேடி பார்க்கணும். But anyway, பரவாயில்ல, நான் அதை அடுத்த வாரம் கூட நான் சொல்லுவேன். ஆனால் எப்படி இந்த மாற்றம் உண்டாச்சுன்னு யோசிச்சு பார்த்துறீங்களா? ஒருத்தர் எழுதிடலாம். இப்போ பாபு ஒரு விஷயத்தை எழுதி உங்களுக்கெல்லாம் அனுப்பலாம். இல்லாட்டி நான் வந்து இங்கே நின்று 2 மணி நேரம் பேசலாம். மாற்றம் எங்க உண்டாகுதுன்றது நீங்க கேட்குறீங்க, வாசிக்கிறீங்கல்ல, அதை நீங்க வாழ தொடங்குறீங்கல்ல. when you start living it, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுற்றி எல்லாமே உங்களால மாறுது. அப்படிதான் எல்லாம் மாற தொடங்குச்சு. the early days நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அதுக்குள்ள அதை ஒரு மதமா மாத்தினாங்க. அதுக்குள்ள திரும்ப பவர் லீடர்ஷிப் எல்லாம் வந்து திரும்பவும் அது குழம்பிச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா விளங்குது. அதனாலதான் போன முறை நான் வந்து சொன்னேன், இயேசு மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் he is teaching, it's called the sermon on the mount. படிச்சு கொடுத்துட்டு, நான் படிச்சு கொடுத்ததெல்லாம் நீ இப்படி வாழுன்னு அப்படி சொல்லல, அழகான he is drawing a beautiful picture. சொல்றாரு, 2 பேர் வீடு கட்டினான். 2 பேர் வீட்லயும் அதே புயல், அதே மழை, அதே காத்து, அதே வெள்ளம். ஒருத்தனோட வீடு மட்டும் நின்றுச்சு, இன்னொருத்தனோட வீடு அப்படியே போயிருச்சு. அவர் சொல்றாரு, நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தேன் இல்ல, என்னென்னலாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்லிட்டு சொல்ற, இதை கேட்டு இதன் படி வாழுகிறவன், ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே, இதை கேட்டு இதன் படி வாழுகிறவன் ஒரு பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு ஞானமுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படின்னா உண்மையான ஒரு ஞானி இருந்தா, கொஞ்சமாவது ஞானம் இருந்தா அவனுக்கு விளங்கிரும், இந்த வார்த்தையை நான் வாழ தொடங்கணும், வார்த்தையை வாழ தொடங்கணும். உங்களுக்கு விளங்குதா? இயேசு வந்து அழகா சொல்றாரு இல்ல, இஃப் யூ லவ் மீ, நீ என்னை அன்பு கூறுகிற ஒருவனாய் நீ இருந்தீனா, நீ என்னுடைய கட்டளைன்னு சொல்லும் போது என்னது? இப்போ எங்களுக்கு விளங்குது எந்த கட்டளை? அவருடைய வார்த்தை. that means what is it to love God? What does it mean? இன்னைக்கு நாங்க பாடணும்ல, நேசிக்கிறேன் அப்படின்னா என்னது? இப்படி we understand God because he took the form of தேவனை எங்களுக்கு விளங்க முடியுது, ஏன்னா அவர் மனித ரூபம் எடுத்தனால. அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. எங்களுடைய திராணிக்கு மிஞ்சின விஷயம் இந்த கடவுள்னு சொல்றது.
அந்த திருத்துவம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை விளங்கிக்கிறதுக்கே இந்த ஒரு மூளை. God is so vast. அவர் அவ்வளவு பெரிய ஒரு தேவன். இந்த தேவனை நான் எப்படி நேசிக்கிறது? It's easy for me to love you all. ஒரு இடத்துல சொல்றாரு, நீ சகோதரனை நேசிச்சா, நீ எல்லாரையும் நேசிக்க. நான் சொல்லி கொடுத்தேன்ல, எல்லாத்தையும் நேசிக்க பழகிட்டீனா நீ காணாத இறைவனை நேசிக்கிற. ஓகே, ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் ரெண்டு விஷயம் இருக்கும் இல்ல, ஒரு விஷயம் ஓகே. அடுத்த பக்கம் சொல்றாரு, நீ என்னுடைய வார்த்தைக்கு இந்த கீழ்ப்படிந்தன்ற அந்த வார்த்தையை நீங்க இப்போ அதை நீங்க நல்ல ஒரு வார்த்தையா எடுத்துக்கணும். நான் சொல்லவே சின்னதுல இருந்து கீழ்ப்படி, அந்த ஸ்கூலுக்கு போனா சொல் பேச்சு கேட்க மாட்டியா அடி, வீட்டுக்கு வந்தா சொல் பேச்சு கேட்க மாட்டியா அடி, இப்படி வாழ்ந்துட்டு இருந்தா அந்த வார்த்தைக்கு, அந்த வார்த்தை ஒபீடியன்ஸ்னாலே ஒரு அலர்ஜி. விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. பாருங்க, சில வசனங்கள் இன்னைக்கு காட்டுறேன். டு ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஜீசஸ், இயேசுவை புரிஞ்சுக்கிறதுக்கு, சும்மா புரிஞ்சுக்கிறது. எழுதி இருக்கு, பிலிப்பியர் 2:8. அங்கிருந்து வாசிப்போமா? இதுல இருக்க you must, எப்படி சொல்ல, you must learn to look at the mystery. மிஸ்ட்ரினா இந்த விஷயத்துல மறைஞ்சிருக்கிற ஒரு மர்மங்கள், ரகசியங்கள் இருக்கு. கொஞ்சம் பாருங்களேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் அப்படின்னா அவர் மனுஷ ரூபத்தை எடுத்தனாலதான் காணப்பட்டார். அவ்வளோ பெரிய ஒரு தேவன். அவர் மனுஷ ரூபம் எடுத்த ஒரே காரணத்தால தான் காணப்பட்டார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, அவரு மனுஷ ரூபத்தை எடுத்து, ரெண்டாவது மனுஷ ரூபத்தை எடுத்தனாலதான் காணப்பட்டாரு. மனுஷ ரூபம் எடுத்தோன்னா அவர் செஞ்ச அடுத்த வேலை கீழ்ப்படிந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து தேவன். அவர் மனித ரூபம் எடுக்கிறாரு, காணப்படுறாரு. மனித ரூபம் எடுத்து, அவங்க சும்மா சொல்லிருக்கலாம்ல, அவர் சிலுவையில போய் தன்னுடைய உயிரை கொடுத்தான்னு சொல்லல, அவர் கீழ்ப்படிந்தாராம். என்னது? அதாவது மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, he was obedient unto. ஆங்கிலத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், being found in the appearance of man, he humbled himself, becoming obedient. இப்ப உங்களுக்கு இது விளங்கிரும். அந்த வார்த்தை இங்க இருக்கு, தம்மை தாமே தாழ்த்தி. ஹம்பிள் அப்படின்னா என்னது? ஹம்பிள்னா என்னது? நான் உங்களுக்கு 10,000 முறை சொல்லி கொடுத்துட்டேன். அப்படின்னா என்னது? சார்ந்து. நான் இப்ப பெலிஷனை சார்ந்து வாழ்றதா இருந்தா அடுத்து நான் என்ன பண்ணணும்? நான் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷன் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு, உங்களுக்கு விளங்குதா? எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? இயேசுவை பற்றி இப்படி எழுதணும்னு என்ன அவசியம்? இயேசு தேவன். அத பேதுரு ஒரு இடத்துல அழகா சொல்றாரு, இயேசுவை பார்த்து அவருடைய படிகளை
அவருடைய வழியை பின்பற்றுங்க. அதுதான் முக்கியமா. அவரை பார்த்து அவருடைய வழியை பின்பற்றுங்க. அவருடைய பாதச்சுவடுகளை, இதை ஸ்டெப்ஸ். அவர் பாதச்சுவடுனா அவர் எப்படி நடந்தாரோ அதை போல் நீனும் நட. ஐ திங்க் தட் இஸ் காட்லி விஸ்டம். இல்லை, பயங்கர ஞானம் இல்லையா அது? நீ இயேசுவை பார்த்து அவர் நடந்த மாதிரி நீனும். இயேசு எப்படி நடந்தார்னா அவர் தன்னைத்தானே தாழ்த்தி, எஸ் he learned to depend on God. டிபெண்ட் பண்ணணும்னா அடுத்து he became obedient. கீழ்ப்படிந்தாராம். கீழ்ப்படிந்தார்னா திரும்பவும் you need to யோசிக்கிற விதத்தை மாற்றணும். அப்படின்னா இங்க நான் என்ன சொல்லலாம்னா, அவர் தம்மைத்தானே தாழ்த்தி தேவனை அன்பு கூர்ந்தார், மரணம் பரியந்தம். விளங்குனவர் ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியுதா? அப்ப அவரை பார்க்கும்போது நமக்கு இன்னொரு வசனம் காட்டுறேன். எபிரேயர் 5:8. என்ன எழுதி இருக்கு? அன்றியும் எத்தனை வசனம்? 5:8. அன்றியும் 8. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. வாவ். அவர் குமாரனாயிருந்து. எத்தனை பேர் இங்க குமாரர்கள் இருக்கீங்க? தேவனுடைய குமாரர்கள். ஆமென். we are all sons, daughters. இல்ல, sons வந்து it's a concept, not gender. நாங்க எல்லாம் தேவனுடைய குமாரர்களா இருக்கிறோம். அவரை பத்தி எழுதி இருக்கு, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே. அப்பாடா, ஒரு நிமிஷம். இங்க எத்தனை பேர் பாடா பட்டுறீங்க? கஷ்டம் வருமோ? வரும். ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கும் இல்லையா? அவர் யோசிக்கலையா, நான் குமாரனாச்சே, எனக்கு எப்படி இதெல்லாம் வரலாம்? இல்ல, பாடுகள் வந்த போது ஆமா நான் கட்டாயம் பாடுபடணும்னு அதை ஏற்றுக்கல. ஆனா அந்த பாடுகளை வைத்து அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அன்பு கூறுகிறதை கற்றுக்கொண்டு. சொல்லுவோமா? எனக்கு தெரியல உங்களுக்கு விளங்குதானு. Even though, that's Englishல எழுதிருக்கு, though he was a son, he learned obedience through suffering. என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் இயேசு இப்படி வாழணும்? வேற எதுவுமே இல்லைல்ல. வேற எதுக்காக அவர் அதை வாழ்ந்திருக்கணும்? எதனால வந்து சொல்றாரு? யோவான் 6:38 சொல்றாரு, நான் தேவனுடைய, நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததே அவருடைய சித்தத்தை செய்யதான். அவரு லூக்கா 22 he is about to go to the cross. அவர் குருசுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கெத்செமனே தோட்டத்துல உட்கார்ந்துட்டு சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு. அப்படின்னா அவர் எல்லாத்தையும் சந்தோஷமா. நான் பேசுறது விளங்குதா? நம்ம இயேசுனோனே எப்படி நினைச்சுக்கிறோம்? அவர் வந்தாரு, அவர் சாகரத்துக்காகவே வந்தாரு, வந்து செத்துட்டாரு. No, he was a human. அவர் கட்டாய இமோஷன்ஸ் இருந்திருக்குமா? அவருக்கு உணர்வுகள் இருந்திருக்குமா இல்லையா? ஏன் எழுதி இருக்கே, லாசரு சாகும் போது எழுதி இருக்கே அவரு கண்ணீர் விட்டாருன்னு. நம்ம இயேசுவை பார்க்கிற விதம் பயங்கரமா. அவர் உலகத்துல he was man. அவர் ஒரு மனிதன். அந்த மனிதன் என்னெல்லாம் அவனுக்கு யோசனை சிந்தைகள் எல்லாமே வந்திருக்கும்.
ஒரு மனிதனா அவர் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனா ஒரு மனிதனா எந்த நேரத்திலையும் தான் கீழ்ப்படுகிறத விட்டு கொடுக்கவே. ஆமென். தேவனுடைய, அதாவது பிதாவினுடைய வார்த்தையை, பிதாவினுடைய ஒரு சொல் எப்படிப்பட்டதுன்னு ஒருத்தன் புரிஞ்சா மட்டும்தான். ஆமென். என்னோடதான் இருக்கீங்களா? இது நான் இதை இன்னொரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். இதெல்லாம் நீங்க போய் சிந்திப்பீங்கன்னு நான் ஐ ரியலி ஹோப் தட் யூ மெடிடேட் ஆன் தீஸ் திங்ஸ். வார்த்தையை கேட்டிங்கன்னா அந்த வார்த்தையை முதல்ல எப்படி வாழணும்னு நீங்க யோசிக்கலன்னா அப்புறம் அதை எப்படி வாழுவீங்க? ஒரு வார்த்தையை கேட்டிங்கன்னா அதை பற்றி முதல்ல யோசிச்சா தானே அதை வாழ முடியும். இங்கிருந்து அந்த படி இறங்கி கீழே போனோடனே மறந்துருமே. கலாத்தியர் 4:4-5. நான் சொன்னேன்ல, நாங்கள் இன்னும் நோக்கத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். நோக்கத்தை ஒழுங்காக விளங்கிக்கணும்னா இதெல்லாம் விளங்கணும். சரியா? இப்போ பாருங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கி. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக. கொஞ்சம் இருங்க. நாம் என்னோட தான் இருக்கீங்களா? நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும். அப்படின்னா என்னது? நாங்க அவருடைய சன்ஷிப், அதாவது சன்ஷிப்னு சொல்லும்போது அவருடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ற ஒரு மகனா, ஒரு குமாரனா ஆகிறதுக்காக. just so you and I can become his. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக. இங்க இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். கீழ்ப்படிதல்னாலே அது வெறும் அங்க லா அண்ட் ரூல் இருந்தாதான் கீழ்ப்படிதல்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு விளங்கிடும். we only obey rules and law. பிரமாணங்களும் கட்டளைகளும் இருந்தா மட்டும்தான் கீழ்ப்படிதல்னு ஒரு விஷயம் இருக்குன்னு நாங்களே போட்டுக்கோம். ஏன்னா கீழ்ப்படிதல அன்பா நம்ம பார்க்கிறது இல்ல. இதே இன்னைக்கு நான் 10 ரூல்ஸ், இந்த இனிமே இப்படிதான் நீ எல்லாம் பண்ணணும், இல்லாட்டி நீ எல்லாம் நாசமா போயிரன்னு சொன்னேன்னா நீங்க செய்வீங்களா மாட்டீங்களா? அப்படியே செய்ய மறந்துட்டாலும் குற்ற மனசாட்சியில இன்னொரு 2 வாரம் நடுங்கிட்டு இருப்பீங்க. ஐயோ எனக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே, என்ன நடக்க போதோ தெரியல. அப்படிதான் இவங்க எல்லாம் கடை வாங்கி காணிக்கை கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த கதை ஒவ்வொரு முறையும் ஞாபகம் வரும். என்கிட்ட இல்லை, என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க. எங்கேயோ போயிட்டு இருந்த ஒரு இடத்துல பயத்துல தேவன் ஏதாவது நீ காணிக்கை கொடுக்கலனா, அதனாலதான் இங்க சொல்ல, உனக்கு இருந்தா கொடு, சந்தோஷமா கொடு, விதைக்கிறது நல்லது, கட்டாயத்துல பண்ணாத, பக்கத்துல இருக்கிறவன் கொடுக்கறான்றதுக்காக கொடுக்காத, நீனா உன் மனசாட்சியின் படி கொடுக்கிறது நல்லது, ஆனா அதுல பயம் இருக்கக்கூடாது. அப்ப நியாய பிரமாணத்துக்கு கீழே தான் கீழ்ப்படிஞ்சிருந்தவங்களை அவர் மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது கிறிஸ்துவினிடத்தில் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இப்ப இயேசு ஏன் கீழ்ப்படியணும்? ஏன்னா அவர் அனுப்பப்பட்டவர். உங்களுக்கு விளங்கல? அவர் ஏன் கீழ்ப்படியணும்? அவர் வந்தவர் இல்ல, அவர் அனுப்பப்பட்டவர்.
அவருடைய நோக்கம் இல்ல, அவருடைய சித்தம் இல்ல, அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அனுப்பப்பட்டிருக்காரு. அதனால இந்த பாத்திரம் எனக்கு நீங்க கூடும்னா எனக்கு பரவாயில்ல, ஆனா நான் அனுப்பப்பட்டனால நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். அவர் இது இப்ப இது இன்னும் கொஞ்சம் பாருங்க. அவர் ஒரு மகனாக அனுப்பப்பட்டார், நீங்க எல்லாம் மகன் ஆகிறதுக்காக. ஒரு குமாரன் அனுப்பப்பட்டார், நீங்க எல்லாம் குமாரர்கள் ஆகிறதுக்காக. இயேசு அதைத்தான் ஜெபிச்சு சொல்றாரு கடைசியில யோவான்ல, பிதா என்னை அனுப்புனது போல நான் உங்களை இப்போ அனுப்புகிறேன். இப்ப நீங்க எல்லாம் என்ன ஆயிட்டீங்க? அனுப்பப்பட்டவர்கள். அதனாலதான் அவர் குமாரனா இருந்தும் கீழ்ப்படிந்தார். ஏன்னா அவருக்கு நான் குமாரன்றதை விட நான் அனுப்பப்பட்டவர்ன்றது அவருக்கு முக்கியமா விளங்கிருச்சு. That only comes when you understand purpose. என்னோட தான் இருக்கீங்களா? நான் சொன்னேன்ல, அடுத்த சில மாசங்களுக்கு இந்த நோக்கத்தை தான் பார்க்க போறோம். நல்லா இதை தெரிஞ்சுக்க போறோம். எதுக்கு கீழ்ப்படிதல்? What is this? What is this? Obedience. It's nothing but your love for God. How do I show it? I show it by obeying the word of God. What is obeying the word of God? Living the word of God. அப்படினா நீ இப்படி இருந்தீனா இது உனக்கு நல்லதுன்னு ஒரு வார்த்தையை கேட்குறீங்கல்ல, அந்த வார்த்தையை நீங்க கொஞ்சமாவது உங்க வாழ்க்கையில எடுத்து வாழணும். நீ வார்த்தையை கொஞ்சம் வாழ தொடங்கிட்டாலே நீ ஞானி ஆயிடுற. அதுதானே சொல்லுது, ஒரு பாறையின் மேல் வீட்டை கட்டுன புத்தி உள்ள ஒரு you only become that if you live the word. நான் அந்த கேள்வியை கேட்கல, உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் யாரெல்லாம் வார்த்தையை வாழ்றோம். வார்த்தை அந்த வாழ்க்கை. அடுத்த வசனம் நல்ல ஒரு வசனம், அதையும் பார்த்துறோம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் கொஞ்சம் இருங்க, வேற யார் அனுப்பப்பட்டிருக்கா? See, தேவனிடத்திலிருந்து வருகிறது எல்லாத்துக்குமே நோக்கம் இருக்கனாலதான் எல்லாமே அனுப்பப்படுது. குமாரன் அனுப்பப்பட்டார், ஆவியானவர் அனுப்பப்பட்டிருக்காரு. எதுக்கு? அது உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. எங்க? உங்க இருதயங்களில் அனுப்பப்பட்டிருக்காராம். நானு இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜாலியா உட்கார்ந்து அப்படியே இதுதான் வாழ்க்கை, நான் எனக்கு பிடிச்சிருக்க வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க ஏன் அதெல்லாம் கேள்வி கேட்கறீங்க? மண்டலியே போடணும்னு தோணும், ஆனா மெய்ப்படாயிட்டோமே. அதனால ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாயும் இருக்கிறாய். ஆகையால் நீ, இதுதான் முக்கியம், கீழ்ப்படுகிறதுக்கு நீ அடிமை இல்ல. அன்பு கூறுறதுக்கு நீ இப்போ ஒரு புத்திரனாயிருக்கிற. விளங்குனா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அடிமைக்கு வேற வழியே there is no. அதனாலதான் நமக்கு இந்த ஒபீடியன்ஸ் சொல்லி கொடுக்கும் போது நீ ஒரு அடிமையை போல கீழ்ப்படின்னு சொல்லாம ஒரு குமாரனை போல நேசி, அன்பு கூறு. Like a son, love him. How do you love him? Obey his words.
ஒபேனா என்னது? லிவ், லிவ். அதனாலதான் அந்த கதையை கொண்டாந்தேன். அவர் 3 அதிகாரமா அங்க எழுதி வச்சிருக்க. அவரு நிறைய சொல்லி கொடுத்துட்டு சொல்றாரு, இதெல்லாம் கேட்டுட்டு ஒருத்தன் மட்டும் இத வாழ பழகிட்டானா, அவன் தான் என் மேல அன்பா இருக்கிறான். அன்பா இருக்கிற அவன் மேல நானும், போன வாரம் நான் காட்டினேன்ல, நானும் அன்பா இருப்பேன். அன்பா இருக்கிறது மட்டும் இல்ல, எங்களுடைய ஆவி நாங்கள் வந்து அவருடைய என்னை நான் வெளிப்படுத்துவேன். What a beautiful thing. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? குமாரன் அனுப்பப்பட்டவர், ஆவியானவர் அனுப்பப்பட்டவர், நீங்களும் அனுப்பப்பட்டவர்கள். அனுப்பப்பட்டவர்கள். அதனாலதான் ஆவியானவரை பத்தி எழுதி இருக்கு, அவர் தம்மை பற்றி எங்கேயுமே அவரை பத்தி பேச மாட்டாராம். அவர் பிதாவையும் குமாரனையும் பத்தி மட்டும்தான். வாசிச்சிருங்களா இல்லையா? அவர் தம்மை தாமே பெருசா காட்டிக்க மாட்டாராம். ஏன்னா அவருடைய வேலை என்ன? அவர் அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு வேலை இருக்கு. அதை வந்து நான் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றது இல்ல. உங்களுக்கு விளங்கணும். நோக்கம் இருக்கு பாருங்க எல்லாத்துக்கும். நான் எதுக்கு கீழ்ப்படியணும் அப்படி யோசிக்க கூடாது. ஏன்னா நீ அடிமை இல்லை, நீ கீழ்ப்படுகிறதுக்கு. நீ குமாரன், நேசிப்பதற்கு. ஆமென். வெளிப்படுத்தல் எழுதியிருக்கு, யோவான் பார்க்கிறாராம், ஒரு குதிரையை பார்க்கிற, அதுல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு மறைக்கப்பட்ட ஒரு பெயர் இருக்கு. என்னது? என்ன பேர் சொல்லுங்க, பேரை சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. இப்ப பாபுன்னு சொல்லிட்டா தெரிஞ்சிருமே, ஓ இதுதான் பாபு, இதுதான் பண்றாரு, இதுதான் அவரு. பேரை சொல்லுங்க. அவர் பேர் இருக்கான். என்ன பேர்னா அங்க எழுதி இருக்கு, the word of God, தேவனுடைய வார்த்தை. அதுதான் கேட்கிறேன். நீங்க தேவனுடைய வார்த்தையை வாழறீங்கன்னா அப்போ உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையில தான் நேசம் இருக்குன்னு விளங்குது இல்ல? So that is why the only indicator இண்டிகேட்டர் நீங்க இந்த வண்டியில எல்லாம் இருக்கும் இல்ல, அந்த முள்ளு, அது that you love God, வேற ஒண்ணும் இல்ல, உங்களுடைய கீழ்ப்படிதல். ஒரு அடிமையா இல்ல. அதுதான் நம்ம விளங்கணும். நமக்கு கீழ்ப்படிதல்னால 4 லா இருக்கு, இதுதான் வீட்டில் இப்படி 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 செய்யணும், ஓகே ஓகே அப்படின்னு வாழ்ற அடிமை இல்லை. அந்த 2வது குமாரன் வந்து அதை தான் சொல்றான், நான் உங்களுக்காக எல்லாம் செய்யலையா? எந்த இடத்துல இருந்து அதை செஞ்ச? நீ எப்படி கீழ்ப்படிஞ்ச? என்ன? what was your heart's posture when you were obeying me? Were you just obeying the laws, or were you a son in love with me? நீ வெறும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற ஒரு அடிமையா இருந்தியா, இல்ல என்னை நேசிக்கிற ஒரு குமாரனா இருக்கிறியா? What an amazing thing. கரெக்டா 7 மணி ஆயிடுச்சு, நிறுத்திடுறேன். எத்தனை பேர் விளங்குச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன்? ஆமென். அனுப்பப்பட்டவர்கள். நீங்க எதுக்கு அனுப்பப்பட்டிருக்கீங்கன்னு வேற எங்க இருந்தும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த வார்த்தையில இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமென். ஜெபிப்போம்.